வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி சளி தொண்டை கரகரப்பை நீக்கக்கூடிய மட்டன் நெஞ்செலும்பு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் நெஞ்செலும்பு சூப் செய்ய சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், நசுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 15 ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது சூப் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு பச்சை மிளகாய் கீரி இருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இடித்து வச்சுருக்க பூண்டு 15 பல், இடித்து வச்ச இஞ்சி 1 ஸ்பூன், லேசாக வதக்கிக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும்னு அவசியம் கிடையாது, லேசாக வதங்கினா போதும். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் வதக்கினா போதும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் வதக்கிக்கிட்டோம். 1/4 கிலோ நெஞ்செலும்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு நீங்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டோம். இப்போ இதில் 1.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, பொடியாக நறுக்கின புதினா, உப்பு 1/2 ஸ்பூன், ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பில் ஆட் பண்ணுறதுக்கு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் தனியா, 1 காஞ்ச மிளகாய். இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சிக்கிட்டோம், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம அரைச்ச மசாலா பவுடரில் 1 ஸ்பூன் மட்டும் சூப்பில் ஆட் பண்ணிக்க போகிறோம். மீதி நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ சூப் செஞ்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 30 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டோம். அவங்கவுங்க மட்டனை பொறுத்து 25 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 1 ஸ்பூன் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டோம். இப்போ 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டான மட்டன் நெஞ்செலும்பு சூப் ரெடி பண்ணிட்டோம். இதில் மிளகு, சீரகம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுடைய சளி, தொண்டை கரகரப்பு, இருமலை நீக்கக்கூடிய ஒரு சத்தான சூப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.